சொல்றது வந்து கேட்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ஹோல்டுன்ற வார்த்தை அப்ப வரல சார். கோட் இல்ல, இது எல்லாமே ஒரே சமயத்துல நடந்தது. தப்பு சரி இது ரூல்ஸ்ங்கிறத பிக் பாஸ் தானே சொல்லணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக தான் போகுன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிகாஸ் 3வது ப்ரோமோ அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு. சரி, நம்ம டேரெக்டாக வந்துட்டு எபிசோடுக்குள்ளே போயிடலாமா? நிறைய ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அப்படியே கடைசியாக பார்த்துப்போம். டேரெக்டாக வந்துட்டு எபிசோடுக்குள்ளே போகலாம். போன உடனே வெள்ளிக்கிழமை எபிசோடு தான் வந்துட்டு முதல்ல பார்த்தோம். வெள்ளிக்கிழமை ஏன் அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்காக அந்த அளவுக்கு வந்துட்டு முத்து பண்ணாருன்றது எனக்கு தெரியவே இல்லை. பன்னீர் பட்டர் மசாலா நேற்று வச்சது அடுத்த நாள் காயில் இருக்குது. ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற மாதிரி வந்து ராணவ் சொல்லிட்டு தான் சாப்பிட்டார். ராணவ் கொஞ்சமாக சாப்பிட்டாரு, பவித்ரா கொஞ்சமாக சாப்பிட்ருக்காங்க, விஷால் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி பேசல. இந்த 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்து வந்து பார்க்குறாரு. இவர் வெஜிடேரியன் அப்படின்றதுனால இவருக்கு நிறைய வச்சுருக்கணுமா, இல்லை எல்லாருக்குமே ஒன்றா சேர்ந்து இவர் 2 பாயிண்ட்டை வச்சார். அதாவது எல்லாருக்குமே சமமாக பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றத முன் வச்சாரா, இல்லைனா வெஜிடேரியன் நான், ஸோ எனக்கும் அந்த இடத்துல நீ வச்சுருக்கணும்ல அப்படின்னு சொன்னாரான்னு தெரில. ஆனால் சௌந்தர்யா ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. வெஜிடேரியனுக்கு எடுத்து வைக்கணுன்றதை மறந்தாங்களா, இல்லைனா எல்லாருக்குமே அதாவது சமமாக பங்கிடணும் அப்படின்றத மறந்தாங்களான்னு தெரில. அதை கரெக்டாக வந்துட்டு முத்து சொல்லவே இல்லை. இந்த 2 விஷயத்தையுமே அவர் சொன்னதுனால எதை கரெக்டாக சொன்னார் அப்படின்றத வந்துட்டு நம்மளாலுமே ஜட்ஜ் பண்ணவே முடியல. பட் ஆனால் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி இதுக்கப்புறமா வெஜிடேரியனுக்கு நீ எடுத்து வைப்ப, இல்லைனா எல்லாருக்குமே இல்லை வெஜிடேரியனுக்கு எடுத்து வைப்ப அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நான் பாஸ்டிங் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. இது எனக்கு புரியவே இல்லை. தப்பு பண்ணது சௌந்தர்யானா, நீ தப்புன்ட்ட சௌந்தர்யா, இதுக்கப்புறம் இதை பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக சாப்பிட்ருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்ருக்கலாம். இவ்வளோ தானே விஷயம், ரொம்ப சிம்பிள் விஷயம் தானே இது. இது எதுக்காக அந்தளவுக்கு பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் பாஸ்டிங் இருக்கேன், இதுக்கப்புறமாச்சு நீ தப்பை பண்ணாமல் இருப்பல்ல, அதுக்காக நான் பாஸ்டிங் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது தேவையில்லாத விஷயமாக தான் எனக்கு தோணுச்சு. தென் சௌந்தர்யா போயிட்டு முத்துவை சமாதானப்படுத்தும் போது கூட அவர் அதே தான் சொல்லிட்டே இருந்தார். வீட்டில் எல்லாமே சொல்கிறாங்க, அது ஆல்ரெடி நேற்று செஞ்சது, நேற்று நைட்டு சாப்பிட்டது, இப்போ காலையில் கொஞ்சம் இருக்குது, அதை யார் முதல்ல வந்தாங்களோ அவங்க சாப்பிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதையுமே எல்லாருக்குமே வந்துட்டு சமமாக தான் பங்கிருந்தோம்னு சொல்லிட்டு முத்து சொன்ன வரைக்கும் ஓகே தான். ஆனால் அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக எனக்கு பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பபுள் பெயிண்ட்டு, ஸோ எல்லாருமே உள்ளே காஞ்சி போயிருக்காங்க, எதையுமே சாப்பிடல. சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர்ன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இதனால் பபுள் பெயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே, அதாவது அந்த பேஸ்கெட்குள்ளே வந்துட்டு பந்தை போட்டாலும் சரி, இல்லை ஜஸ்ட் அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு பந்து பட்டாலுமே சரிடா, அதுக்குள்ளே கடிச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் போயிட்டு அந்த பபுள் பெயிண்ட் சம்மந்தமாக வந்துட்டு ஏதாவது ஸ்லோகனை வந்துட்டு படிச்சுட்டு ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா பாலை போடணும். நிறைய பேருக்கு நிறைய கிடச்சிது. உண்மையிலே இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அட் த சேம் டைம் அந்த சாப்பாடை இந்த மாதிரி ப்ரொமோஷன் மூலிமா கொடுக்குதுன்றது ஓகே ஃபைன். உள்ளே இருக்க 10 பேருமே வந்து ரொம்ப காஞ்சி போயிருப்பாங்க, அவங்களுக்கான க்ரோசரிஸ் ரொம்ப கம்மி, சாப்பாடுலாம் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி ப்ரொமோஷன் டாஸ்க் மூலமாக அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் ஓகே தான். அவங்களுக்கு நிறைய சாப்பாடுலாம் வந்துச்சு, அது அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் வெள்ளிக்கிழமை எபிசோட நம்ம காமிச்சது, இவ்வளோ தான். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா, முதல்ல எல்லாருமே வந்துட்டு பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணார். ஓகே, கரெக்டாக தான் பாராட்டினார். உண்மையிலே இந்த வாரம் வந்துட்டு முழுக்க எல்லாருமே இந்த ரத்த அடியெல்லாம் வாங்கி, காயம் வாங்கி, ஷோல்டர் பெயின், முட்டி அடி எல்லாத்தையும் வாங்கி இந்த டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க்கை வந்துட்டு விளையாடினாங்க. ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்காக எல்லாருக்குமே பாராட்டினார். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ரொம்ப 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 முக்கியமான டவுட் தான். அதாவது ரயனுக்கு இருந்த மாதிரியே வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் விக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையுமே அந்த விக்கை போட வச்சு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்க சொல்லி சொன்னார். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எதுக்காக இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றதும் புரியவே இல்லை. எல்லா கூடயுமே வந்துட்டு, அதாவது எல்லாருக்குமே அந்த விக்கை மாட்டி எல்லா கூடயுமே வந்து ரயனை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சார். அது ஏன் எதுக்குன்று ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். பட் எதுக்குன்னு தெரியவே இல்லை. அந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மேபி டைமை வந்துட்டு கடத்துறதுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கான்செப்ட் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும், கண்டென்ட்டும் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் வந்துட்டு இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓட்டி தொலைலாமே அப்படின்றதுனால அதை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வாட் எவர் இட் இஸ், அதை வந்துட்டு அவங்க பண்ணாங்க. ஆடு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி சார் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு டிடிஎஃப் அந்த டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, இன்னொருத்தர் கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அந்த ஒரு ஆள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்து ரயனை சொல்கிறாங்க, தீபக் ரயனை சொல்கிறாங்க, ஏன் ராணா கூட வந்து ரயனை சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒரு பயத்தோடு சொல்கிறாங்க. அதாவது வந்து ரயன் இதை தாண்டிட்டா ரொம்ப ஈஸியாக ஃபைனல் வந்துடுவான், அதுக்கப்புறம் நாமினேஷன் கூட பண்ண முடியாது, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டா ஜெயிக்கலாம், அவ்வளோதான். இதில் குரூப்பிசம்ன்றது மேட்ரே கிடையாது. குரூப்பிசம் பண்ணியும் விளையாடலாம், வாட் எவர் இட் இஸ். அவங்க டேலண்டட், ரொம்ப கன்னிங், அவங்க கூட விளையாட்டு போயிடலாங்க. பட் ஆனால் நல்லா விளையாடினா மட்டும்தான் டிக்கெட் டு ஃபினால் ஜெயிக்க முடியும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மற்ற கேமெல்லாம் வந்துட்டு சும்மா ஜாலியாக வாயிலே கூட ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆனால்
டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்குல்ல, இதை வந்துட்டு ரொம்பவே இண்டிவிஜுவலாக விளையாடி ஆகணும். ஏன்னா இது இண்டிவிஜுவலாக பாயிண்ட் அதிகப்படுத்திட்டு போகிறது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி முறையில் பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் யாரை வந்துட்டு வெளியே நினச்சப்ப கிட்டத்தட்ட நிறைய பேர் சொன்னது வந்துட்டு ரயன் அண்ட் மஞ்சரியை வந்துட்டு சொன்னாங்க. ஏன்டா எல்லாருமே மஞ்சரியை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும், கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பொழுது ஏன் மஞ்சரி எல்லாம் சொல்கிறாங்கன்னே புரிய மாட்டுது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ரயனை சொல்லியிருக்கலாம், முத்துவை சொல்லியிருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து ரயனை தான் சொன்னாங்க. இதை 1-1 எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உள்ள ரயனை வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் இதுலேயுமே நம்ம ராணவு, விஷால், அருண் இவங்க எல்லாமே சுற்றி விட்றாங்க. சார் நான் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கிடைச்சா போதும்னு நினச்சேன்ட்டு. டேய் உனக்கு கேள்வி புரியுதா இல்லையா? உனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேறு யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னு கேட்டால் எனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, விஷாலுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் சொன்னது செம காமெடியாக இருந்துச்சு. யோ நீ ஒரு லா ஸ்டூடெண்ட்டு, உனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, வேறு யாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு விஷாலுக்கு கிடைக்கணும்னு நீ சொல்கிற, யாருக்குடா கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்ட கேள்வி. இதையே மாற்றி மாற்றி சொல்கிறது. இதுக்கு வேறு வந்து ராணவோடைய நிறைய சப்போர்ட்டர்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ராணவ் வந்துட்டு ரொம்ப கிளியர், ஆமாம் அவர் கிளியர் தான், நிறைய விஷயத்த கிளியராக பேசிகிட்டு இருக்காரு. அது எப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படுது. ஒரு விஷயத்த பேசி கொஞ்சம் நேரம் கேப் கிடச்சி, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை நாள் கேப் தேவை. அப்படி கேப் தேவை கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நல்ல பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் உடனுக்குடன் பாயிண்ட் சொல்லும்பொழுது ரொம்ப சொதப்புறாரு. இதை விஜய் சேதுபதியே இந்த மேடையில் ஓப்பனாக சொல்லிட்டாரு. நான் ராணுவ கிட்ட கேட்டது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு, அவர்கிட்ட கடைசியாக கேட்டிருக்கணும், முதல்ல கேட்டதுனால எல்லாமே இப்போ அவர் மாதிரி ஆயிட்டாங்கன்ட்டு. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா கேட்டப்போ அருண் வேறு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு, விஷால் வேறு ஆன்சர் சொல்கிறாரு, ராணுவ வேறு ஆன்சர் சொல்கிறாரு. ராணுவ ராயனை சொல்ல, விஷாலும் ராயனை சொல்ல, அருண் வந்துட்டு மஞ்சரியை சொல்கிறாரு. இப்படி எல்லாமே மாறுது. ஸோ எதுக்காக ராணுவம் வந்துட்டு இது உண்மையிலே புரியாமல் தான் பேசுகிறாரா இல்லை புரிஞ்சும் புரியாமல் பேசுகிறான்னு தெரில. ஆட் பிரேக்கில் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா ராணுவ பற்றி சொன்னாங்கல்ல, அவன் வந்துட்டு மற்றவங்க பாயிண்ட்டை கேட்டு ஜெயிக்கணும்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. சௌந்தர்யா தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே பாரு ராணவ், எனக்கு வந்துட்டு உன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பதிலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. எனக்கு தோணுது என்னவோ நான் சொன்னேன், அவ்வளோதான். உனக்கு வந்துட்டு அது ஓகேனா இல்லை, ஓகேனா ஓகே, இல்லைனா பரவாயில்ல, இல்லைன்னா இருந்துட்டு போட்டோம், மற்றபடி உனக்கு புரிய வச்சுன்னா உட்கார முடியாதுன்ட்டு. இங்கே முத்துவுமே வந்து ராணுவ புரிய வைக்க வந்தார். இல்லைடா நீ இங்கேயுமே பாயிண்ட் கேட்டு நின்று, அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவிலுமே வந்துட்டு இன்னொரு டாஸ்கில் பாயிண்ட் கேட்டு நின்றுடா, அதனால் சொல்லியிருக்கலாண்டான்ட்டு. ஸோ எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் ராணுவுக்கு அது அக்செப்டபிளாக இல்லை. அதனால் வேறு வழியே இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டாங்க சௌந்தர்யா. ஆமாம் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன், ஸோ உனக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ராணுவ உண்மையிலே எல்லாமே புரிகிற மாதிரி தான் பேசுகிறாரா இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்காரா அப்படின்றது தான் ரொம்ப பெரிய டவுட்டாகவே இருக்குது. ஆடு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த அலைன்ஸ் பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இந்த அலைன்ஸ் பிரச்சனை, அதாவது ஒரு டீமாக சேர்ந்து பேலன்ஸ் இருக்க ஒருத்தரை வந்துட்டு, அதாவது ஹையஸ்ட்டாக யார் இருக்காங்களோ, அதாவது டீமாக ஒன்றா சேர்ந்து மற்றவங்களை காலி பண்ண, இவ்வளோ தாங்க அலைன்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இதில் முத்து சொல் பேச்சு கேட்டு தான் எல்லாருமே நடந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி சார் கொண்டு வந்த டாபிக் ரொம்ப சூப்பர். அதாவது இந்த பெல் டாஸ்க் இருக்குல்ல, அதில் முத்து தான் முதல்ல அருண் மற்றவங்களெல்லாம் வெளியே அனுப்பினது. ஆனால் அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயத்தில் ரயன் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 6 பேர் வெளியே அனுப்புனதுக்கப்புறமா ரயனை முதல்ல வெளியே அனுப்பலான்னு சொல்லிட்டு தான் யாரை வெளியே அனுப்புனாரோ அவங்க கூட சேர்ந்து முத்து வந்துட்டு கேங்காக ஃபார்ம் பண்ணி ரயனை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். இதில் முத்துவோடைய ஒரு பயங்கரமான கன்னிங் விஷயம் ரொம்ப ஓப்பனாகவே தெரியுது. அவர் தான் முதல்ல ஒரு 4 பேரை வெளியே அனுப்பினார். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க 4 பேரையுமே கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டாவது ரவுண்டில் என்ன பண்ணியிருக்காரு, ரயனை வெளியே அனுப்பணும், அப்படி வெளியே அனுப்பிட்டா மற்ற இருக்க பாயிண்ட்டை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதை ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் ஓப்பனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டார். முத்து தான் அவங்கள வெளியே அனுப்பினார். அதுக்கப்புறமா முத்து தான் அவங்கள சேர்த்துக்கிட்டு அந்த டாஸ்க்கை விளையாடவும் செஞ்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? முத்து தனக்கு தேவைன்னா எல்லாரையும் வெளியே அனுப்புவார். அதே சேம் டைம் முத்து தனக்கு தேவைன்னா எல்லாருமே ஒன்றா வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆளை வந்துட்டு எதிர்ப்பார். இந்த விஷயத்தை ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இன்னொரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மன்றம் டாஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்து பண்ண விஷயத்த இவர் ஏன் ஹோல்டு சொல்லணும்? ஃபஸ்ட்டு இவர் பிக் பாஸ் கிடையாது, இவர் ஒரு கண்டஸ்டன்ட், இவர் ஏன் முதல்ல ஹோல்டு சொல்லணும் அப்படின்றத இங்கே தெளிவாக புரிய வச்சிருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. ரெண்டாவது, அவங்க வெல்றதுக்கு முன்னாடியே பவித்ரா இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்து அந்த அவரோட முத்துவோட ஃபோட்டோ எடுத்து வெளியே தூக்கி போட்டாங்க. ஆனால் முத்து அதுக்கப்புறமா எடுத்து அதை ஒட்ட வச்சிருக்காரு. இதுக்கு தீபக்கும் உடந்தை. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து பண்ணது சரியா தப்பான்னு தெரியாமையே தீபக் வந்துட்டு அதை எடுத்து ஒட்ட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முத்து இந்த இடத்துல பிக் பாஸ் கிடையாது, அவர் யார் ஹோல்டு சொல்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு
வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறாரு அவர். ஆனால் அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி வேறு வழியே இல்லை, எவனா ஒருத்தரம் வேறு எங்கேயாவது கவனத்தை செலுத்தும் போது தான் நான் அந்த இடத்துல அவனோட ஃபோட்டோ எடுத்து வெளியே அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு பவித்ரா சொன்ன பாயிண்ட் 100% கரெக்ட். இதில் முத்து மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சப்பவும் விஜய் சேதுபதி சார் தெளிவாக பவித்ரா கிட்ட ஒரு பாயிண்ட்டை வாங்கிட்டாரு. அதாவது பவித்ரா நீங்கள் சொல்லுங்கள், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது தான் என்னால் அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து வெளியே அனுப்ப முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருக்காங்க, வெளியே போகாதீங்களா உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நான் எடுத்து அவரோட ஃபோட்டோ வெளியே போட்டேன். ஆனால் அவர் அதுக்கப்புறமா ஹோல்டு பண்ணி ஃபவுல் கேம் சொல்லி கத்துனாரு. இதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி சார் இதை எடுத்துகிட்டு வந்தார். முத்து உடனே என்ன பண்ணிட்டார் சார், ஆமாம் சார் கரெக்ட் தான் சார், நான் ஒரு கண்டஸ்டன்ட் மறந்து நான் ஜெஃப்ரி மாதிரி நடந்துக்கிட்டேன், ரெஃப்ரி மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு ஓகே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முத்து அவரோட ஃபோட்டோ ஒட்ட வச்சிருக்காரு, அவர் பண்ண தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அவர் தான் ஏதோ அசிஸ்டன்ட் பிக் பாஸ் மாதிரி ஹோல்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திமிரா பேசுனதும் முத்து தான் ஹோல்டு பண்ணிட்டு முதுகில் குத்துனாங்கன்ட்டு பவித்ரா எப்படி சொல்லலாம்? பவித்ரா இண்டிவிஜுவல் கேம் ஆடுற ஒரு ஆள், அவங்க யார் கூடயுமே சேர்ந்து இல்லை. அப்படி இண்டிவிஜுவல் கேமாக இருக்கும்பொழுது பவித்ரா முத்துவோட ஃபோட்டோ தூக்கி போடுறது எப்படி வந்து முதுகில் குத்துற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல முத்துவையும் வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணார் நம்மளுடைய விஜய் சேதுபதி சார். முத்துவோடைய மொத்த சுயரூபமும் வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. தான் பிக் பாஸ், தான் சொல்கிறதா மற்றவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. இது பத்தாதுன்னு விஷால் எழுப்பி விஜய் சேதுபதி சார் கேட்ட விஷயம் இன்னொன்று இருக்குது. 3வது வாரமே நான் சொன்னேன் முத்து சொல்கிறது மட்டும் தான் நடக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ 13வது வாரம் ஆயிடுச்சு, இப்போவுமே இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சார் சொன்னது கண்டிப்பாக அது விஷாலுக்கு செருப்படி இல்லை, முத்துக்கு தான் செருப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, இதை முத்து ஒத்துக்கினாருன்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. நான் சொல்கிறப்பெல்லாம் எல்லாத்தையுமே கேட்டு விளையாட்டு இப்போ வந்துட்டு எல்லாமே மாற்றி சொல்கிறாங்கன்ட்டு அதுக்கப்புறமா ஆடு விட்டதுக்கப்புறமா போயிட்டு விஷால் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ரயன் வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம், ரயன் விளையாட கேமோ இவர் விளையாட கேமோ ஒன்றா 6 பேர் சேர்த்துக்கிட்டு ரயனை தாக்குனது இவர் எங்கே, பரவாயில்ல வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ரயன் எங்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ரயனுக்கு சப்போர்ட் பண்ணல, பட் ஆனால் அந்த இடத்துல எனக்கு முத்துவை விட ரயன் வந்துட்டு பல மடங்கு பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்புறமாவும் இந்த இடத்துலையுமே ஒத்துக்காமல் ஏதோதோ பேசி விஷாலை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு நம்ம முத்து. விஷால் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஆமாடா அந்த இடத்துல நீயும் அதான்டா பண்ண, நீ அதுதான் பண்ண, நீ பண்ணதுக்கு அப்புறமா தான் ரயன் மேபி அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஷால் அதை ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் முத்துவோட ஒட்டுமொத்த குற்றம் வெளியே வந்துச்சுன்றதுல டவுட்டே கிடையாது. முத்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டார். பட் இருந்தாலும் இப்போவும் அந்த தப்பை ஒத்துக்கவே இல்லை. வேறு விதமாக பேசி உள்ளே இருக்க பிளேயர்ஸை வந்துட்டு குழப்ப பார்க்குறாரு. நான் கரெக்ட் தான், நீங்கள்லாம் சேர்ந்தா எனக்கு குழப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி மற்ற பிளேயர்ஸ் மேலே ப்ளேம் போட்டிருக்காரு நம்மளுடைய முத்து. வரும்பொழுதே எவிக்ஷன் கார்டை எடுத்துகிட்டு வந்தார். ஆடு முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே இருக்கவங்க கிட்ட போயிட்டு யார் வெளியே போவாங்க, யார் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ வந்துட்டு நம்ம அருண், விஷால், ராணவ் இவங்க 3 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாங்க. அதாவது அருண் வந்துட்டு விஷால் அண்ட் ராணவ் போகக்கூடாது, ராணவ் வந்துட்டு விஷால் போகக்கூடாது, விஷால் வந்துட்டு அருண் போகக்கூடாது இப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருமே மாற்றி சொல்லிக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம முத்து எழுந்து மஞ்சரி போகக்கூடாது, மஞ்சரி வந்துட்டு ஜாக்லின் போகக்கூடாது, ஜாக்லின் வந்துட்டு மஞ்சரி போகக்கூடாது, இப்படி மாற்றி வந்துட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க. ராணவ் போவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பட் அன்சர்ப்ரைசிங்லி ராணுவ போகிறாங்கன்னு சொல்லும்பொழுது யாருமே ஒன்றும் பெருசாக அதிர்ச்சியாக ஆகலை. ஓகே ஃபைன், எல்லாமே 2 வாரம் தான் இருக்குது, இதுக்கப்புறம் வெளியே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ ராணுவ வந்துட்டு வெளியேற்றப்பட்டார். ராணுவ ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு துக்கம் தான். ஸோ ராணுவ வெளியே போக மாட்டார், அதாவது நாளைக்கு மேபி வெளியே போகலாம், இன்றைக்கி வந்து ராணுவ போக மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் ராணுவ வந்துட்டு வெளியே போயிட்டார். அவர் வெளியே போகும்போது வந்து பெருசாக எந்த ஆரவாரமே கிடையாது, எல்லாமே ரொம்ப ஜாலியாக. ஏன் ராணுவ வெளியே போகக்கூடாதுன்னு எதிர்பார்த்த விஷால் அண்ட் அருண் கூட வந்துட்டு ரொம்ப ஜாலியாக தான் அவர் வந்து வெளியே அனுப்பி வச்சாங்க. ராணுவமே வந்துட்டு ஓகே நான் வெளியே தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன், என் ஃபேஸ் வெளியே தெரியணும் தான் நான் உள்ளே வந்தேன், தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு வெளியே போனார். ஸோ யாருக்குமே எந்த ஒரு கில்ட்டியும் அதில் வந்துட்டு தெரில அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ராணுவோடைய அந்த வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் அந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசின விதமாக இருக்கட்டும்ங்களே, இதனால் வரைக்குமே வந்துட்டு எந்த ஹவுஸ்மேட்ஸுமே வந்துட்டு வெளியே வந்தவங்களுக்கு அவங்க அட்வைஸ் சொல்லி அனுப்பவே மாட்டாங்க. ஆனால் ராணுவ பாருங்களேன், உள்ளவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உள்ளே இருக்க ஒவ்வொருத்தருமே ராணுவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவர்கிட்ட இருக்க நிறை குறைகளை சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ ராணுவ் அந்தளவுக்கு அவர் ஸ்பேஸை கொடுத்துருக்காருன்றது ரொம்ப தெளிவாக தெரியுதில்ல. எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காரு, தன்னை பற்றின குறைகள் சொல்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக அந்த மேடையை விட்டு விஜய் சேதுபதி சார் கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கிஸ்ஸை வாங்கிட்டு தான் வெளியவும் போனார். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் டிடிஎஃப் பற்றி சொல்லுவார்னு பார்த்தோம், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவர் நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோட். மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.